ஈரோட்டில் ஈவிகே செல்வகவுடன் உங்களை பற்றி ரொம்ப இதை பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எச் ராஜா ஓய்வு பெற வேண்டிய ஆளு, அவரை விடுங்க. அண்ணாமலை போன பிறகு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத நபர். அவர் காலாவதியான ராஜா, காலாவதியான ராணியோடு இருக்கக்கூடியவர். பொது இடத்தில் சொல்வது தேவையில்லாத ஒன்று. நான் சொல்றேன், ஈவிகே சிலங்கவன் என்னை விட 15 வயசு கூடினவர். வெக்கமே கிடையாதா அவருக்கு? ஈவேரா குடும்பம்னா அவர் இப்படியும் இருப்பாரா? என்ன பேச்சுங்க? இஸ் மினிமம். எஸ், ஐ am running 67. வாட் இஸ் ஏஜ் ஆஃப் ஈவிகே சிலங்கவன்? பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கார். இவர் என்னையெல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தே வில் பி தரோலி எக்ஸ்போஸ்டு. ஓகே, தேங்க்யூ. இந்த ஜிஎஸ்டினா என்ன? தயவு செய்து நண்பர் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா வந்து நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஜிஎஸ்டி என்ன? இதுக்கு முன்னாடியே வரி இருந்ததா இல்லையா? இங்க வேட் இருந்தது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 2017 வருது. வந்ததுக்கு அப்புறம் அதோட தொழில் வளர்ச்சி பெருமளவு சொல்லப்படுது. என்ன ஜிஎஸ்டிங்கிறது? ஒரு பக்கம் தொழில்துறையினர் முறையீடு சொல்றாங்க. ஜிஎஸ்டி நான் என்ன சொல்றேன், பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. இங்க நம்ம கன்ஃபெஷனரிஸ், ஃபுட் ஐட்டம் இது எடுத்துக்கிட்டாலே முன்னாடி 12% சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வரும்னு சொன்னால் 2% சிஎஸ்டி இருந்தது. அது தவிர வேட் மதிப்பு கூட்டு வரி 5%, 17லிருந்து 19% வரை இருந்தது. இப்போ 5ம் இருக்குது, 12ம் இருக்குது. ஆகவே எந்த தொழிலுக்கும் எந்த பொருளுக்கும், ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே மினிமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, இட் இஸ் இன்கம் நியூட்ரல் ஸ்கீம். ஜிஎஸ்டியால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரக்கூடாது. அப்படித்தான். என்ன நடந்திருக்கலாம்? 9% மொத்தம். முன்னெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருந்தது? 32 விதமான வரிகள் இருந்தது. வந்து என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ராய் வர எல்லாமே மொத்தம் 32 வரி. அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 9% இருந்ததை ஜிஎஸ்டியில் 4 ஸ்லாப் தான். 5, 12, 18, 28. இதுக்குள்ள அதை அக்காமடேட் பண்ணணும். அதனால 9 இருந்ததை 1 5 ஆக்கியிருக்கலாம், இல்லை 12 ஆக்கியிருக்கலாம் அதிகபட்சம். அதனால இந்த ஜிஎஸ்டியால் வரி விகிதத்தில் எந்த பாதிப்பும் எவருக்கும், அது வந்து ட்ரேடராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி இல்லை. ஆனால் வேணும்னே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்ங்கிறதுனாலேயே, பிஜேபி கவர்மெண்ட்ங்கிறதுனால பொய்யான நேரேட்டிவ், இருங்க சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். ஒரு முட்டாள்தனமான நேரேட்டிவ் என்ன தெரியுமா? அப்பத்தாக்கு வரி, அம்பானிக்கு வரி இல்லை. இதை விட மோஸ்ட் இடியாட்டிக் ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? ஜிஎஸ்டியால மட்டும் இல்லை. இல்ல, ஜிஎஸ்டி காரணமாவே இருக்க முடியாது. நான் சொல்லிடுறேன் அதுக்கு. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரியே இல்லாம ஜிஎஸ்டி போட்டிருந்தா பாதிக்கும். அந்த மாதிரி எதுக்கு முன்னாடியே இருந்ததுமா ஜாப் ஒர்க்குக்கு? என்ன நீங்க இந்த 5 18 இருந்தது. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசித்தான் குறைச்சோம். ஆமா, அதை குறைச்சிருக்கோம். இல்ல, இட் இஸ் 5% தானே. இப்ப நீங்க அன்னைக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு 5% 18 சொன்ன மாதிரி விவாதமே கோயம்புத்தூர்ல வேண்டாம். அதனால உங்களோட கோரிக்கை ஜாப் ஒர்க்குக்கு வேணும். We will talk the government. Okay, thank you.